இந்த மான்சூன் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு சளி, இருமல், தொண்டை வலி இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு எதமான ஒரு சூப்னா மஷ்ரூம் சூப் வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த மஷ்ரூம் சூப்பில் கேரட் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கேரட், முட்டைக்கோஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். மெயினான ஒன்று மஷ்ரூம் தான். மஷ்ரூம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே 5லேருந்து 6, 7 பல் பூண்டு வரைக்கும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரம் கட்டிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா உருகுனதும் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், முட்டைக்கோஸ், ஆனியன் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதும் இது கூட தேவையான உப்பு சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் இப்போது மஷ்ரூமில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ அது கூடவே நல்லா தேவையான அளவுக்கு தாராளமாக பெப்பர்த்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் சாட்டே பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு தேவையான அளவு சூப்புக்கு தண்ணி வச்சுருங்க. தண்ணி சேர்த்ததும் இது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி நல்லா தாராளமாக தூவிட்டு அதுக்கப்புறம் இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ காய்கறி நல்லா வெந்து வரும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி லிக்விடாக அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றினதும் நல்லா ஒரு வாட்டி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கார்ன்ஃப்ளவர் அங்கே கட்டியாகாமல் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் நல்லா சூப்பை கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததும் காரம் பத்தலைனா இதில் இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர்த்தூள் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அண்ட் கார்ன்ஃப்ளாக்ஸ்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி நல்லா சுட சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.